முதல்ல நம்ம இந்த ரோஸா செடியை பார்ப்போம். இந்த ரோஸில் வந்து 3 பூ இருக்குது. ஆனால் அது 3ல் வந்து 2 தான் ஒரிஜினலாக அதில் பூத்த பூ. ஒரு பூ வந்து சும்மா நானாக அழகுக்காக வச்சு எடுத்தேன். அதை அங்கே பாருங்கள், இது வந்து பொய்ப்பூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து மாலையெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. மாலையில் இருக்கும்போது அழகாக இருக்கும். மலர விடாமல் கட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நானுமே இந்த செடியை வாங்கியாந்து வளர்த்தேன்னா நிறைய பூ வரும்னு வளர்த்தேன். ஆனால் செடி தான் நிறைய இருந்துச்சு, பூ கம்மியாகவே இருந்தது. இது வந்து செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. இதுவுமே கொஞ்ச நாள் பூக்காமல் தான் இருந்தது. இப்போது நிறைய வெயிலுக்கு வந்து நிறைய பூக்குது. இது மஞ்சள் கனகாம்பரம். இதுவுமே இப்போ கம்மியாக தான் பூக்குது. எல்லாமே வெயில் அதிகமாக இருக்கனால நமக்கு கம்மியாக பூக்குது. ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மஞ்சள் கலர் கனகாம்பரம் வந்து நல்லாயிருக்கும். பறித்து கட்டி அப்புறம் எங்கள் தோட்டத்தில் வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு. மாங்காய் சின்ன மரமாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான மாங்காய் தருது இந்த மரம் எங்களுக்கு.